ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பாப்பாவுக்கு வந்து ஏன்னே தெரியல, ரொம்ப தலைவலி. தலைவலின்னா ஸ்கூலுக்கே லீவ் போட்டாங்க. ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்க. ஒரு வருஷமே வந்துட்டு சரியாக போக முடியல. ஸ்கூலுக்கு போன உடனே தலைவலி வரும். தலைவலி வந்த உடனே வாந்தி வரும். அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். தலைவலியில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சாப்பிட முடியாது. தலைவலினா பின்மண்டையோடு சேர்த்து வலிக்கும். நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தெல்லாம் பார்த்தோம். ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட போய் எதுலேயுமே சரியாக வரல. அப்புறம் இங்கே தான் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நெய், அப்புறம் காலையில் 6 மணிக்கு குடிக்கிற மாதிரி கஷாயம், அதே மாதிரி சாயந்தரமும் சரியாக அதே 6 மணிக்கு குடிக்கிற மாதிரி கஷாயம், இந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக எடுத்தோம். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணலை. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த அந்த தலைவலி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைவலி வரல. நெத்தி 2 புருவத்துக்கு நடுவில் வந்து ஒரு தீப்புண் மாதிரி வந்துச்சு. ஏன் திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறாங்க, தீப்புண் மாதிரி 2 புருவத்துக்கு